த என்டையர் 2000 இயர்ஸில் வந்த ஹீரோக்களில் மிக முக்கியமான ரியல் ஹீரோங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ரியல் ஹீரோ. பைபிள் படித்து பார்க்குறேன், என்ன குவாலிட்டி தெரியுமா? எனக்கு தெரியல, சிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கா, டீச்சர்ஸ் கிட்ட இருக்கா, என் கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கான்னு தெரியல. அவர் பெரியவர், அவர்கிட்ட இருந்தது. ஹீ இஸ் த மேன் ஆஃப் நோ மூட். அவரை நீ நினைச்சா சிரிக்க வச்சிட முடியாது, நீ நினைச்சா அவரை அழ வைக்க முடியாது, நீ நினைச்சா அவரை ப்ரொவோக் பண்ணவே முடியாது. இஸ் a man of no mood. பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் சொல்லுதா? ஏன் கண்கள் இருக்கின்றவர்கள் பார்க்க கடவீர்கள்னு சொல்லல? ஏன் காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்று சொன்னார்? விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சில விதைகள் வழியில் விழுந்தன, பட்சிகள் பட்சித்து போட்டன. சரியா சொல்றனா? சில விதைகள் பாறையில் விழுந்தன, மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. என்ன டெப்த்? இன்னும் சில விதைகள் முட்களில் படிந்தன, முள் நெருக்கடித்து அவையும் இல்லாமல் போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைக்கப்பட்டன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். இது வெறும் விதை அல்ல. பைபிள் சொல்லுகின்ற இந்த விதை வெறும் விதை அல்ல, நம் வாழ்க்கை. நம் வாழ்க்கை தான் கையில் அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய விதைகள். எங்கே போட்டிருக்கிறோம் அதை? எங்கே போட போகிறோம் அதை? வழியில் போட போகிறோமா? மண் ஆழம் இல்லாத பாறையில் போட போகிறோமா? எங்கே போட போகிறோம்? ஒரு அம்மா பிடிச்சதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையை பிடிச்சதா இல்லையா? தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? ரத்த போக்கு அந்த அம்மாக்கு. யாருன்னா மசீஹா வருவார், குரானில் இருக்குங்க. மரணத்திற்கான மருத்துவர் இயேசு கிறிஸ்து. மற்றவர்கள் யாருக்குமே அந்த இது இல்லை. மரணத்திற்கான மருத்துவரே அவர் தான். ஸோ ஹி இஸ் a டாக்டர். நம்மை நோய் இல்லாமல் செய்யக்கூடியவர் அப்படின்ட்டு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் அந்த பொண்ணு ஓடுது. கூட்டம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மா கூட்டத்தில் தள்ளிட்டு கிள்ளிட்டு போய் முண்டி அடிச்சுட்டு பார்க்குது. ஆண்டவரை பிடிக்க முடியல, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். அவருடைய மேலங்கி இப்படி பறக்குது. அந்த மேலங்கியை பிடிச்சிட்டா. ஆனால் அப்படியே விடுபட்டு போச்சு கூட்டத்தில். அந்த அம்மா சந்தோஷமாயிட்டா. பிடிச்சிட்டோம்ல, சந்தோஷமாயிட்டா. போகும்போது ஐயா கேட்குறாரு, யாரு? ஜீசஸ் கேட்குறார், யார் என்னை தொட்டது? அது சரி, ஆயிரக்கணக்கான பேர் முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க, எல்லாரும் தான் தொடுறாங்க. பைபிளை பிரித்து படித்து பாருங்கள். இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார்கள், என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டது. இறைவனை விசுவாசிப்பதோடு பிடித்து கொண்டால் அவரிடமிருந்து வல்லமை புறப்படும் என்று பைபிள் சொல்கிறது. விசுவாசம் இருக்கா? அதான் மெயின்.